அப்போ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை எதுவுமே இல்லை. இன்றைக்கி எனக்கு டியூட்டி இல்லை. காலிலேருந்து இப்போ வரைக்கும் டியூட்டி இல்லை. அதனால் நம்மளால் விலாகும் எடுக்க முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா மத்தியானம் குக் பண்ணலான்னு சொல்லிட்டு, மத்தியானம் இல்லை, நான் முடிச்சது மத்தியானம் தான். ஸோ சாயங்காலம் நம்ம குக் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீன் கறி வச்சுருக்கேன். மீன் கறியும் சோறு, அது கூட துவையல், இதான் இன்றைக்குள்ள ஸ்பெஷல். ஸோ அதை நம்ம எப்படி மேக் பண்ணுறோம், எங்கள் கன்னியாகுமரி ஸ்டைல் எப்படி மீன் கறி வைக்கிறோம், இதான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் கைஸ். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உண்மையாகவே வீடியோ பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர் இருந்து எப்படி குக் பண்ணுறது தான் மேட்ரு. ஆனால் தேங்காய் போட்டு தான் வைக்கிறோம் மீன் கறி. அதில் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ராப் கூட தேங்காய் எண்ணெய் ஊற்றவே மாட்டோம். சரிங்களா? எண்ணெய் இல்லாமல் நம்ம எப்படி வைக்கலாம் மீன் கறி, இதான் எனக்கு டாப்பிக்கு. அது மண் சட்டியில். சரிங்களா? எங்கள் ஒரு குமரி ஸ்டைலில் உள்ள மீன் கறி. ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க கைஸ் வீடியோவில் போகலாம். நண்பர்களே, அப்போ மீன் கறிக்கு தேவையான பொருட்கள் இதுதான். ஒரு ஜாரில் கொஞ்சம் தேங்காய். சரிங்களா? அப்புறம் ஒரு தக்காளி பழம். இது பல்லாரி. நம்ம பல்லாரி போட மாட்டோம் மேக்ஸிமம், சின்ன உள்ளி தான் போடுவோம். ஆனால் என்கிட்ட சின்ன உள்ளி இல்லை, அதனால தான் நம்ம பல்லாரி போடேன். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் வெள்ளைக்கூடு ஒரு 4 பீஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மசாலா பார்த்தீங்கன்னா இதில்னா ஒரு 1.5 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இவ்வளோ தான் கைஸ் மசாலா அரைக்கக்கூடிய பொருள். சரிங்களா? இதே மொத்தம் நம்ம மிக்சியில் போட்டுடலாம். ஜாருக்கு போட்டுடலாம். பாத்திரம் போட்டோம், இது போட்டாச்சு. நெக்ஸ்ட் தக்காளி பழம் உள்ளே போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு. அப்புறம் பல்லாரி. நம்மகிட்ட சின்ன உள்ளி தான் போடணும், இப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். நம்மகிட்ட சின்ன உள்ளி இல்லை, அதனால தான் பல்லாரி போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு, 4 பூண்டு போட்டுக்கலாம், 3 மிளகாயும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸாக வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா பட்டு மாதிரி அரைக்கணும் ரைஸ். நல்ல நைஸாக அரைக்கணும். நான் அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் வீடியோவில். நண்பர்களே, அப்போ நம்ம மசாலா அரைச்சாச்சு பக்காவாதுங்களா, எப்படி ஊற்றுங்களா, அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்ல நைஸாக அரைக்கணும். இனி இதுக்கு முக்கியமாக மீன் பிடிக்கிறதுக்கு இந்த மண்சட்டி ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும் நண்பர்களே. இது கூட இந்த மசாலா ஆட் பண்ணுவோம். நம்ம இதில் எந்த எண்ணெய் நம்ம இதில் ஒரு ட்ராப்னு ஊற்ற வேண்டாம். எண்ணெய் தேவையே இல்லை. இதான் மெத்தேடு. சட்டியில் மீனை போட்டாச்சு. இது நெத்தலி மீன். சரிங்களா? இது கூட இதை ஊற்றிடுவோம், மசாலா ஊற்றிடுவோம். மசாலா போட்டு இந்த ஜாரையும் கொஞ்சம் நம்ம கழுவி ஊற்றிக்கலாம். அதை நான் 2ஆக ஊற்றுறேன். நெக்ஸ்ட் இந்த இது கூட நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளி. புளி பார்த்திங்கன்னா ஒரு காட்டு நெல்லிக்காய் இருக்கலாம் சைஸாக கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி வெட்டி போட்டுக்கணும். ஒரு 4 மிளகா. சரிங்களா? அந்த மெத்தட். இவ்வளோ தான் பொருள். இவ்வளோ போட்டாச்சா? அப்புறம் இதை இவ்வளோ ஊற்றணும். இதை ஊற்றி நம்மகிட்ட கேமரா வேணும் யாரும் கிடையாது, நான் மட்டும்தான். நாளைக்கு இது ஊற்றிக்கிறது 2 கை வேணும். ஸோ நான் இதை ஊற்றிக்கிட்டு நான் உங்களுக்கு 2வது காமிக்கிறேன் வீடியோவை. அப்படி இந்த ஜாரை நான் கழுவி ஊற்றணும். ஜாரில் உள்ள இந்த மீதி மசாலா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படி நல்லா கலக்கி உள்ள ஊற்றிருக்கலாம். சரிங்களா? நண்பர்களே, பார்த்தீங்கன்னா பக்காவாக செட் பண்ணியாச்சு. இதெல்லாம் எந்த ஒரு எண்ணெயோ எதுவுமே ஊற்றவே இல்லை. மீன் போட்டிருக்கேன். அப்புறம் மசாலா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் போட்டு நான் அரைச்சேன். தேங்காய் கூட அரைச்சிட்டு அதுக்கப்புறம் புளி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் மிளகா, இந்த 3 மிளகா, அவ்வளோதான். அப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, நான் புளி சேர்த்துக்கணும் ஆல்ரெடி. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கணும், தேவையான உப்பு. அப்படியே கேஸை பற்ற வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 மணிக்கூர் ஹை ஃப்ளேமு, ஒரு 1/4 மணிக்கூர் லோ ஃப்ளேமு தூக்கி அப்படி வச்சா போதும். நான் மட்டும் தான் இருக்கேன், சப்போர்ட் யாரும் இல்லை. அதுதான் கூட தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, பார்த்தீங்களா? பக்கம் ரெடி ஆகிடும். ஒரு 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமு, 15 நிமிஷம் லோ ஃப்ளேம். இவ்வளோ தான் மேட்ரு. இதெல்லாம் எந்த ஒரு எண்ணெயோ எதுவுமே ஊற்றவே இல்லை. இவ்வளோ தான் சிம்பிளான எங்கள் ஊர் ஸ்டைல் மீன் கறி, அதாவது கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் கறி. இதான் மேட்ரு. இதுக்கு தொட்டுக்கன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் துவையல். தேங்காய் வச்சு இப்போ துவையல் நான் ரெடி பண்ணுவேன். அதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் எல்லாம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், என்ன தான் முக்கியமான மேட்டரே இருக்குது. கைஸ், அப்போ மீன் கறிக்கு சைட்ஸ் பார்த்தீங்கன்னா துவையல், தேங்காய் துவையல். அதுக்கு நம்ம தேங்காய் போட்டிருக்கோம். அப்புறம் இஞ்சி போட்டிருக்கோம், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் புளி,
ஒரு 2-3 பச்சை மிளகா, அப்புறம் வந்து கொஞ்சம் ஜீரக பொடி தான் என்கிட்ட இருக்குது. நான் வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன் ஜீரகப்பொடி. ஓகே, இவ்வளோ போதும். நெக்ஸ்ட்டு வந்து உப்பு, லைட்டாக உப்பு, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். உப்பு தான் இருக்குது, கொஞ்சமாக உப்பு, அதிகம் வேணால். ஒரு இதுக்கு ஓகே போதும் உப்பு. இவ்வளோ தான். வேறு இதில் தண்ணீர் சேர்க்கணும். இதை அப்படியே அரைச்சி எடுத்தால் போதும். சூப்பரான தேங்காய் துவையல் ரெடி. இதையே நம்ம நீங்கள் சேர்த்துனமா சாப்பிடலாம் கைஸ். ஓகேங்களா, சூப்பராக இருக்கும், வெறித்தனமான டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். நம்ம வந்து மீன்கறி இங்கே கொதிச்சிட்டு இருக்கு. அது சைடிஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நல்ல தேங்காய் சம்மந்தி. இது வந்து இவ்வளோ நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் துரு வைக்கணும். நான் வந்து தப்பாக அரைச்சிட்டேன். ஆனால் வந்து மெத்தடி இவ்வளோ தான், இதில் வேறு மாற்றம் கிடையாது. கொஞ்சம் துருன்னு வச்சா கொஞ்சம் சாப்பிட வரலாம் கைஸ். ஓகேங்களா, இதான் சைடிஸு. அப்புறம் இதுக்கு இன்னும் ஃபைனலில் வந்து நான் பார்த்தீங்களா கொதிச்சு ஒரு மாதிரி கொதிச்சு வருது. கொஞ்சம் கழிச்சு நம்ம வந்து கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கொத்து அள்ளி போட்டோம்னா கதை முடிஞ்சு. அப்புறம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைக்கணும், மேட்ரு முடிஞ்சு கைஸ். மீன்கறி பக்கா மீன்கறி ரெடி ஆயிடும் நமக்கு கைஸ். பயங்கரமாக கொதிச்சுட்டு இருக்கு மீன்கறி. ஃபைனலில் பார்த்தா வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டால் போதும். அப்படி தூவி விட்டு உடனே போட்டுக்கலாம், அதான் டேஸ்ட் இருக்கும். போட்டாச்சு. போட்டுட்டு கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு இன்னொரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் விட்டால் போதும். கறி பக்காவாக ரெடி ஆகிடும். ஒன்றும் கைஸ் மீன்கறி மெத்தடு. நான் வந்து என்கிட்ட வந்து மிக்ஸி இருக்குது. நான் தேங்காய் போட்டு தான் வைக்க தெரியும். தேங்காய் போட நான் மீன்கறி வைக்க தெரியாது. ஸோ மிக்ஸி இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உண்மையாகவே அடிப்பொலியாக பக்காவாக இருக்கும். டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். முக்கியமாக இங்கே ஒரு கன்னியாகுமரி சைடில் வந்து இப்படி தான் நாங்கள் வைப்போம் மீன்கறி. ஆனால் முக்கியமாக இந்த மாதிரி மண்சட்டி வேணும், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் மீன்கறியில். பொறுத்துன்னு பாருங்கள். நாங்கள் அடுத்தது சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்டு டேஸ்ட்டாக ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டு ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஃபைனலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் ரைஸு, அது கூட மீன் கறி. முக்கியமான ஸ்பெஷல் இந்த ரெண்டுக்குமே இந்த ரெண்டோட ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் தேங்காய் துவையல். இந்த 3 வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். உண்மையாகவே அட்டகாசமான ஒரு சமையல் நான் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட் தான் வருவான். அவன் வந்து சாப்பிட்டு நான் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்களா ஓகேங்களா. ஆனால் உண்மையாக நல்லாயிருக்கும். நான் வைக்கிற கறி நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து எனக்கு இந்த ஒன்று தான் வைக்க தெரியும் மீன் கறி, வேறு எதுவுமே வைக்க தெரியாது. அதில் வந்து தேங்காய் சம்மந்தி வச்சுருக்கேன், நைட்டு சாப்பிட்டு தேங்காய் துவையல். இதுவும் வந்து வெறித்தனமாக இருக்கப்போ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க கைஸ். நம்ம நாளைக்கு ஒரு விளாகில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய், டாட்டா.